ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரஞ்சோதி கிச்சன். நாம இப்போ சிக்கன் பகோடா எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். அதுக்கு போன்லெஸ் சிக்கனை நாம எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு 2 ஸ்பூன் கர்டு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட். இது எல்லாத்தையும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 hours நம்ம மேரினேட் பண்ண போறோம். இது வந்து நல்லா ஊறிச்சுனா தான் சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஏன்னா தயிர்லாம் போட்டிருக்கோம். அது ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுக்கு நம்ம ஒரு 2 hours நம்ம வைக்கணும். அதுக்கு இடையில நம்ம பவுடரை ரெடி பண்ணிக்கலாம். நார்மலா பகோடான்னு பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு மாவு இது மாதிரிதான் சேர்ப்பாங்க. நம்ம வந்து சிறுபருப்பை ஆட் பண்ண போறோம். 2 கரண்டி சிறுபருப்பு, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு சால்ட். இது எல்லாத்தையும் மிக்சியில போட்டு நல்லா பவுடர் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பவுடர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கனை எடுத்துக்கலாம். இதுல கொஞ்சம் கொஞ்சமா பவுடர் போட்டு நீங்க இதுல பரட்டி எடுங்க. ஏன்னா வந்து கையோடவே அது ஒட்டும். அதனால கொஞ்சம் கொஞ்சம் பவுடரா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா அது ஈரமாச்சுன்னா கையிலேயே ஒட்டிட்டு வரும். இந்த மாதிரி நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. அப்படியே பரட்டி எண்ணெயில போட்டோம்னா அந்த பவுடர் வந்து என்ன ஆகும்னா சீக்கிரமா கருகி போயிடும். அதனால அதை நம்ம ஒண்ணா நம்ம பரட்டி வச்சுட்ட பிறகு ஆயில சூட் பண்ணி நம்ம வறுத்து எடுக்கிறது பெட்டரா இருக்கும். பாருங்க, ரெடி ஆயிருச்சு. இப்ப நம்ம குக்கிங் ஆயில ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ன ஆயில் நீங்க யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா காஞ்சிருச்சு. இப்ப நாம பொரிச்சு எடுக்கலாம். இது வந்து லோ ஃப்ளேம்லயே பொரிச்சு எடுங்க. அப்பதான் வந்து ரொம்ப பொறுமையா அது பொரியும். இல்லைன்னா அது வந்து சீக்கிரமா கருகிடும். அதனால லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு பொறுமையா அதை வறுத்து எடுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பசங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுல வந்து கொஞ்சம் அஜினோமோட்டோ சேர்த்தோம்னா ஆஃப்டர் KFC சிக்கன் மாதிரியே இருக்கும். நம்ம அஜினோமோட்டோ எல்லாம் வந்து ஹெல்த்தி இல்லைன்றதுனால நாங்க அதெல்லாம் ஆட் பண்றது கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு சுவை வேணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் லெமன் கூட புழிஞ்சுக்கலாம். இந்த வெயில் காலத்தெல்லாம் வந்து உடம்ப ரொம்ப கூலா வச்சுக்கோங்க. இளநீ சாப்பிடுங்க, வெந்தயம் டெய்லி சாப்பிடுங்க. சின்ன பசங்க வேண்டாம், பெரியவங்க வந்து வெந்தயம் சாப்பிட்டீங்கன்னா பாடி கூலா வச்சுக்கும். பாருங்க, நல்லா வந்துட்டு இருக்கு. சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் இதுக்கு வந்து ரொம்ப சூட்டா இருக்கும். ஏன்னா அப்பதான் கடிக்கிறப்போ நமக்கு வாயில வந்து குத்தாம இருக்கும். குழந்தைங்களும் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்க, நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், அந்த பருப்பு வாசனை, அந்த சிறுபருப்பு வறுக்க சொல்ல ஒரு ஸ்மெல் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வாசனை கமகமன்னு வருது. நீங்க இதை வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்லா குக் ஆயிட்டு இருக்கு. சிக்கன் வந்து வெயில் காலத்துல கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க, குறைவாவே சாப்பிடுங்க. ஹெல்த்தியா வச்சுக்கோங்க. உடம்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொக்கிஷம். உடம்ப வந்து நல்லா பக்குவமா பார்த்து வச்சுக்கோங்க. வீட்லயே செஞ்சு சாப்பிடுங்க. எதுவும் வெளியில வந்து அவுட் சைட் ஃபுட் எதுவும் குழந்தைங்களுக்கு யாருக்கும் வாங்க கொடுக்காம பார்த்துக்கோங்க. பாருங்க, நல்லா வந்துருச்சு. இப்ப நம்ம சிக்கனை எடுத்துடலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு மயோனைஸ் இது மாதிரிலாம் வந்து தொட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் எடுத்துக்கலாம். ஒரு ரசம் சாதம் அந்த மாதிரி நம்ம சாப்பிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 1.5 மணி வரைக்கும், 1.5 மணி நேரம் வரைக்கும் அந்த மொறுமொறுப்பு தன்மை வந்து இருக்கும். நான் இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, நல்லா ரெடி ஆயிருச்சு. ஒரு அட்டகாசமான சிக்கன் பகோடா ரெடி ஆயிருச்சு. இதுல வந்து மயோனைஸ் சாஸ் வச்சு நீங்க தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. உங்க செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றி.